ஹீரோயின் மேடம், ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் அருமையாக நடிப்பீங்க, நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண முடியும், தமிழை விட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட், மலையாளத்துலேருந்து வரவங்களாம் இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸு இங்கேயே அப்படி செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் தமிழில் ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? நான் மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ ஆமாம், செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை, நான் பெங்களூரியன். ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன் நான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டராக பேசுவேன் தமிழ். ஸோ நித்யா மேனன், உங்களுக்கு கொஸ்டின். ஸோ நீங்கள் தமிழில் படங்கள் ரொம்ப சூஸியாக பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அண்ட் இந்த படம் இல்லை, ஜென்ரலாக நீங்கள் சூஸியாக படங்கள் பண்ணுறீங்க. ஸோ டிரெக்டர் பாண்டியராஜ் கதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை, ஃபர்ஸ்ட் இடத்துல கதையா இல்லை விஜய் சேதுபதி பாண்டியராஜ் காம்பினேஷனா, என்ன விஷயம்? இல்லை, 100% கதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனால் ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து நேஷனல் வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு இயக்குநர்களும் கதை சொல்ல வரும்போது ஆரம்பிக்கிற விஷயம் என்ன, இந்த படம் பண்ணவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா, எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஹீரோயின் கதை சொல்லும்போது உங்களுக்கு மேடம் இல்லை, நான் கதை சொல்லும்போது அவங்க நேஷனல் அவார்டு வாங்கலைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. முன்னாடி தான். ஸோ இந்த படத்துக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம், நேஷனல் அவார்டு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் சமயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது என் கையில் இல்லையே.